கலியுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் பரவி இருப்பவர் என்று பொருள். அந்த மகாவிஷ்ணுவுக்கு உள்ள சிறப்பு பெயர்களில் ஸ்ரீவத்சன் என்ற திருநாமம் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்மகனும் தங்களது இல்லத்தரசியை இதயத்தில் வைத்து தாங்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த திருநாமம் உணர்த்துகிறது. ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்றும், வத்சம் என்றால் மார்பு, இதயம் என்றும் பொருள். உடலின் மையமாக இருக்கும் இதயத்தில் தமது இணைக்கு திருமால் இடமளித்திருப்பதால் அவருக்கு ஸ்ரீவத்சன் என்று பெயர். இதே வகையில்தான் மகாலட்சுமி குடியிருக்கும் மார்பினை உடையவர் என்ற பொருளில் அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்ற மற்றொரு திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீ என்ற சொல்லுக்கு செல்வம் என்றும் பொருள் உண்டு. இந்த செல்வம் பணம், வீடு, வாசல் என்ற பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, தானிகச் செல்வம், அறிவு செல்வம், குழந்தைகளை பெறும் மக்கட்செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான வளங்களையும் குறிக்கிறது. இந்த வளங்களின் நாயகியாக உருவகப்படுத்தப்படும் லட்சுமி தேவியின் நாயகனாக மகாவிஷ்ணு திகழ்கிறார். தம்மை வணங்கும் பக்தர்களுக்கு இந்த வளங்களை மிகுந்த வாத்சல்யத்துடன், அதாவது கருணை மிகுந்த அன்புடன் அவர் வழங்குவதால் பக்த வத்சலன் என்ற திருப்பெயரும் திருமாலுக்கு உண்டு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பக்தவத்சல பெருமாள் என்ற திருநாமத்துடன் பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம்தான் திருக்கண்ணமங்கை. இந்த திருத்தலம் பஞ்சகிருஷ்ண கேத்திரங்களில் ஒன்றாகவும் சப்தாரண்ய கேத்திரமாகவும் போற்றப்படுகிறது. திருமகளை திருமால் திருமணம் புரிந்து கொண்ட திருத்தலமாகவும் திகழும் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலம் எதுவென்று கேட்டால் விண்ணில் உள்ள பார்க்கடல் என்று பலரும் பட்டென்று பதில் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இந்த பார்க்கடலுக்கு மாற்றாக நாம் வாழும் பூமியிலேயே பெருமாள் உரைகின்ற வாசஸ்தலம் இருப்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த அபூர்வ வசிப்பிடத்தை காண வேண்டுமென்றால் திருவாரூருக்கு அருகே உள்ள திருக்கண்ணமங்கை திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள். மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்க்கடலை விட்டு பெருமாள் வெளியே புறப்பட்டு இந்த திருத்தலத்திற்கு வந்ததால் இதற்கு பெரும் புறக்கடல் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. பெருமாளுக்கும் பெரும் புறக்கடல் பெருமாள் என்ற சிறப்பு திருநாமம் உருவானது. இது குறித்து அறிய இந்த திருத்தலத்தின் ஸ்தல புராணத்தை முதலில் காண்போம். முன்னொரு காலத்தில் சாகா வரம் தரும் அமிர்தத்தை பெறுவதற்காக விண்வெளியில் மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலமாக விளங்கும் திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களாம். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை கயிறாகவும் கொண்டு அதன் தலைப்புறத்தில் அசுரர்களும் வால்புறத்தில் தேவர்களும் நின்று பார்க்கடலை அவர்கள் கடைந்தபோது முதலில் ஆலகால விஷம் தோன்றியதாம். அதனை சிவபெருமான் அருந்தி உலகை காப்பாற்றினாராம். அதைத் தொடர்ந்து ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானை, உச்சை சிரவஸ் எனப்படும் 7 தலைகளை கொண்ட வெள்ளை நிற பறக்கும் குதிரை, கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசு, இதேபோல் கேட்டதை கொடுக்கும் மரமான கற்பக விருட்சம், பாரிஜாத மலர், செல்வத்தின் அதிபதியான திருமகள் எனப்படும் மகாலட்சுமி, இறுதியாக அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி பகவான் ஆகியோர் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டார்களாம். இவ்விதம் வெளிவந்த போது திருமாலை முதலில் பார்த்த திருமகள் அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாராம். இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக பூமிக்கு வந்து தரிசன புஷ்கரணி எனப்படும் திருக்குளத்தின் கரையில் அமர்ந்து லக்ஷ்மி தேவி கடும் தவம் புரிந்தாராம். தன்னை அடைவதற்காக திருமகள் தவம் இருப்பதை அறிந்து கொண்ட பெருமாள் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக
விண்ணில் இருந்து உத்பல விமானத்தில் புறப்பட்டு மகாலட்சுமி தவமிருந்த தரிசன புஷ்கரணி திருக்குளத்தின் மறுகரையில் இறங்கினாராம். பின்னர் தமது மெய்க்காப்பாளரான விஸ்வக்சேனரை அழைத்து மகாலட்சுமியை சந்தித்து தான் வந்திருக்கும் விஷயத்தையும் திருமணத்திற்கு தனது சம்மதத்தையும் தெரிவிக்குமாறு அனுப்பினாராம். இதனைத் தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு 30 முக்கோடி தேவர்களும் வருகை தர மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியதாம். பக்தர்களால் கண்ணா என்று அன்புடன் அழைக்கப்படும் திருமாலை மங்கையான லக்ஷ்மி திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் என்பதால் இதற்கு திருக்கண்ணமங்கை என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். அத்துடன் பக்தர்களால் பெரும்பாலும் கிருஷ்ணராக வணங்கப்படும் திருமாலின் திருமணம் நடைபெற்ற தலம் என்பதை குறிக்க கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம் என்ற திருநாமமும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. மேலும் பெருமாளை மணம் செய்து கொள்வதற்காக லக்ஷ்மி தங்கியிருந்து தவம் புரிந்த வனம் என்பதால் இதற்கு லக்ஷ்மி வனம் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு. மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு பின்னர் திரிவிக்ரமனாக விஸ்வரூபம் எடுத்து விண்ணையும் மண்ணையும் அளந்தபோது அவரது திருப்பாதத்தை தமது கமண்டல நீரால் பிரம்மா அபிஷேகம் செய்தாராம். அதில் இருந்த ஒரு துளி தீர்த்தம் இந்த திருத்தலத்தில் விழுந்து புஷ்கரணியாக ஆனதாம். தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்குவதற்காக பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று வந்த சந்திர பகவானுக்கு இந்த திருக்குளத்தை பார்த்ததுமே சாபம் நிவர்த்தியானதால் இதற்கு தரிசன புஷ்கரணி என்ற திருநாமம் ஏற்பட்டதாம். மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட போது இந்த திருக்குள தீர்த்தத்தை எடுத்து அவருக்கு மகாவிஷ்ணு அபிஷேகம் செய்து தமது பட்டத்தரசியாக ஆக்கியதால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் தாயாருக்கு அபிஷேகவல்லி என்ற திருநாமம் உருவானதாம். கல்யாண மலையப்பா நீலாத்ரி மலையின் சிலையப்பா, நித்ய கல்யாண மலையப்பா நீலாத்ரி மலையின் சிலையப்பா, பக்தர் கூட்டம் ஒரு அலையப்பா பாரில் உணருளே நிலையப்பா. கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா, கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா, கோவிந்த கோவிந்த பஜ கோவிந்தா, கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்தா. திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் சோழ நாட்டில் அமைந்துள்ள 16வது திவ்ய தேசமாகும். இந்த திருத்தலத்தை போற்றி திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களை பாடியுள்ளார். அவற்றுள் ஒரு பாசுரம் பக்தவத்சல பெருமாளை பண்ணினை பண்ணினுள் நின்றது ஓர் பான்மையை பாலுள் நெய்யினை மால் உருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடற்சோதியை வேள்விகை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலைநீரினை மாலை மதிகை மறையோர்தங்கள் கண்ணினை கண்கள் ஆறளவும் நின்று கண்ணமங்கையில் கண்டுகொண்டேனே என்று துதிக்கிறது. ஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற வேத பண்ணினை, அந்த வேதத்தின் உட்பொருளாய் நின்ற தத்துவத்தை, பாலினுள் நெய்போல் மறைந்து விளங்குகின்ற பரம்பொருளை, மிகப்பெரிய கரிய உருவம் கொண்ட வானமாக உருவெடுத்தவனை, அந்த விண்ணிலே நட்சத்திரங்களாக மின்னுகின்ற சுடர்மிகுந்த ஜோதியை, வேள்வி தீயை, விளக்கின் ஒளிபோல் விளங்குபவனை, இந்த மண்ணாக வடிவெடுத்தவனை, அதில் உள்ள மலையாகவும் அலை வீசும் கடல் நீராகவும் உள்ளவனை, மாலை நேரத்தில் தோன்றும் சந்திரன் போன்றவனை, மறை எனப்படும் வேதத்தை நன்குணர்ந்த வேதியர்களுக்கு கண்போல் திகழ்பவனை, எனது கண்கள் ஆற தடுவி நிறைவடையும் அளவுக்கு பயபக்தியோடு நின்று திரு கண்ணமங்கை என்ற திருத்தலத்தில் நான் கண்டுகொண்டேன் என்று இந்த பாசுரத்துக்கு பொருள். அந்த வகையில் பக்தர்களின் கண்களில் நிறைந்து நெஞ்சில் உறையும் பக்தவத்சல பெருமாள் எழுந்தருளியிருக்கும் திருக்கண்ணமங்கை திருத்தலத்தின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
இயற்கை அழகு மிகுந்திருக்கும் திருக்கண்ணமங்கை திருத்தலத்தில் தரிசன புஷ்கரிணி என்ற பெயர் கொண்ட மிகப்பெரிய திருக்குளத்தின் கரையில் பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் 4 பிரகாரங்களை கொண்டுள்ள பெரிய ஆலயமாகும். திருமகளை திருமால் திருமணம் செய்து கொள்ளும் திருக்காட்சியை சுதை சிற்பமாக மேல்புறத்தில் தாங்கியிருக்கும் முகப்பு மண்டபம் பக்தர்களை முதலில் வரவேற்கிறது. இதன் வழியாக உள்ளே சென்றால் பலிபீடமும் கொடிமரமும் உள்ளன. இவற்றை தாண்டிச் சென்றால் இடதுபுறத்தில் ஆழ்வார்கள் சன்னதியும் வலதுபுறத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதியும் அமைந்துள்ளன. அவற்றை தொடர்ந்து 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் செண்பக பிரகாரம் என்று அழைக்கப்படும் நந்தவனத்துடன் கூடிய முதல் பிரகாரம் உள்ளது. இந்த பிரகாரத்தை அடுத்து 2வது ராஜகோபுரம் காட்சி தருகிறது. இந்த கோபுரத்தை அடுத்து பெருமாள் சன்னதியை நோக்கி கூப்பிய திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்ற கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கருடாழ்வாரை சேவித்துவிட்டு பெருமாள் சன்னதியை நோக்கிச் சென்றால் முதலில் மகா மண்டபமும் அதனை அடுத்து அர்த்த மண்டபமும் பின்னர் மூலவர் கருவறையும் அமைந்துள்ளன. இந்த மகா மண்டபத்தில்தான் அபிஷேகவல்லி தாயாரை பக்தவத்சல பெருமாள் திருமணம் செய்து கொண்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மா இந்த மகா மண்டபத்தில் 4 வேதங்களையும் தூண்களாக நிறுத்தி ஸ்ரீமண்டபமாக அமைத்தார் என்றும் புராணம் கூறுகிறது. அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தின் வலது புறத்தில் ஆழ்வார்களும் வைணவ ஆச்சாரியார்களும் உற்சவ மூர்த்திகளாக எழுந்தருளியுள்ளனர். மகாவிஷ்ணுவுக்காக மகாலட்சுமியிடம் தூது சென்ற விஸ்வக்சேனர் வழக்கமான 4 திருக்கரங்களுக்கு பதிலாக 2 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். அர்த்த மண்டபமும் மூலவர் கருவறையும் ஒன்று சேரும் இடத்தில் வலது புறத்தில் சக்கரமும் இடதுபுறத்தில் சங்கும் திருக்காட்சி தருகின்றன. மூலவர் கருவறை சதுர வடிவில் அமைந்துள்ளது. கருவறைக்குள் 16 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய பெருமாளாக மூலவர் திருக்காட்சி தருகிறார். பக்தர்கள் மீது மிகுந்த பிரியம் கொண்டு இங்கேயே தங்கிவிட்டவர் என்பதை உணர்த்தும் வகையில் மூலவருக்கு பக்தவத்சல பெருமாள் என்று திருநாமம். பக்தர்களை தம் உயிராக கருதி விரைந்து வந்து உதவுபவர் என்பதால் பத்தராவி பெருமாள் என்ற திருநாமமும் இவருக்கு உண்டு. பெருமாளுக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் சேவை சாதிக்கின்றனர். பெருமாளின் திவ்ய தரிசனத்தை கண்ட வருண பகவானும் ரோமச முனிவரும் எதிரெதிரே அமர்ந்த கோலத்தில் காணப்படுகின்றனர். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் விமானம், மண்டபம், ஆரண்யம் எனப்படும் வனம், க்ஷேத்திரம், தீர்த்தம், நதி மற்றும் நகரம் என்ற 7 விதங்களிலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதால் இந்த தலம் சப்தாமிருத க்ஷேத்திரம் என்றும் சப்தபுண்ணிய க்ஷேத்திரம் என்றும் போற்றப்படுகிறது. உத்பல விமானம், வேத மண்டபம், கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம், விருத்த காவிரி நதி எனப்படும் வெட்டாறு மற்றும் கண்ணமங்கை என்ற திருப்பெயர் கொண்ட நகரம் என 7 வித அமிர்தங்களை பக்தர்களுக்கு நற்பதமளிக்கும் புண்ணியங்களை கொண்டிருப்பதால் இவ்விதம் போற்றப்படுகிறது. இத்தகைய பெரும் சிறப்பு வாய்ந்த திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலின் மேன்மைகளை விண்டுரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருநின்றவூர் திவ்ய தேசத்துக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்துக்கும் 5 வகைகளில் ஒற்றுமை உள்ளது. இரு திருத்தலங்களிலுமே மூலவரின் திருநாமம் பக்தவத்சல பெருமாள் என்பதுதான். இரு திருத்தலங்களிலுமே மகாலட்சுமி தவமிருந்து திருமாலை திருமணம் செய்து கொண்டுள்ளார். 2 திவ்ய தேசங்களையும் திருமங்கையாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் செய்துள்ளார். இரு திவ்ய தேசங்களின் விமானத்துக்கு பெயரும் உத்பல விமானம் என்பதோடு 2 திருத்தலங்களிலும் வருண பகவானுக்கு மகாவிஷ்ணு சிறப்பு திருக்காட்சி அளித்திருக்கிறார். இத்தகைய ஒற்றுமை கொண்ட
திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலின் பல்வேறு சிறப்புகளை விளக்கி கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலில் தாயார் சன்னதியும் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை ஆகிய அமைப்புகளோடு தனியாக உள்ளது. கருவறைக்குள் கருணை பொங்கும் திருமுகத்துடன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் அபிஷேகவல்லி தாயார் திருக்காட்சி தருகிறார். தாயார் சன்னதியின் அர்த்த மண்டபத்தில் தெற்கு மற்றும் வடக்கு புறச்சுவர்களில் தேன்கூடுகள் காணப்படுகின்றன. பக்தவத்சல பெருமாள் அபிஷேகவல்லி தாயாரின் திருமண வைபவத்தை காண்பதற்காக வந்த 30 கோடி தேவர்களும் தேனீக்களின் வடிவெடுத்து இங்கேயே தங்கிவிட்டதாக ஐதீகம். இங்குள்ள தேனீக்கள் காலங்காலமாக பக்தர்களுக்கு எந்தவித தொல்லையும் தந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கண்ணமங்கை திருக்கோவில் 2வது பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் தினங்களான 3 நாட்களும் தரிசன புஷ்கரணியின் நடுவே உள்ள மண்டபத்தில் ஆண்டாள் எழுந்தருளி நீராட்டு உற்சவம் கண்டருள்கிறார். இந்த பிரகாரத்தின் தென்பகுதியில் கோபுரத்துடன் கூடிய சொர்க்கவாசல் உள்ளது. இதன் வழியாக வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பெருமாள் எழுந்தருளுகிறார். சொர்க்கவாசலுக்கு அருகே உள்ள மேடையின் மீது பெருமாளின் 2 திருப்பாதங்கள் திருக்காட்சி தருகின்றன. இதனை அடுத்துள்ள பிரகாரத்தில் தேசிகர் சன்னதி, நவநீத கிருஷ்ணன் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன. ஹயக்ரீவர் சன்னதியும் உள்ளது. திருக்கண்ணமங்கை திருக்கோவிலில் ராஜகோபுரத்தை அடுத்து அமைந்திருக்கும் பக்ஷிராஜன் சன்னதி எனப்படும் கருடாழ்வார் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. பெருமாளைப் போலவே அவரது வாகனமான கருடாழ்வாரும் சங்கு சக்கரம் தரித்து இங்கே காட்சி தருவது வித்தியாசமான தோற்றமாகும். திருமண தடை உள்ளிட்ட இடையூறுகளை நீக்குவதோடு பக்தர்களின் வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றி தரும் கண்கண்ட தெய்வமாக இந்த பக்ஷிராஜன் வணங்கப்படுகிறார். இந்த கருடாழ்வாருக்கு வாரந்தோறும் ஞாயிறு, வியாழன் ஆகிய கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திர தினத்தன்றும் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அமிர்த கலசம் நிவேதனம் செய்யப்படுவது வழக்கம். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் கடந்த 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் இடைக்கால சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் நாயக்க வம்ச அரசர்களும் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகளை செய்துள்ளனர். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வைகாசி மாதத்தில் 13 நாள்களுக்கு நடத்தப்படும் வசந்த உற்சவமும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஆவணி மாதத்தில் உரியடியுடன் கூடிய கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி, ஐப்பசி மாதத்தில் பவித்ரோத்சவம், மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்தரத்தின் போது பெருமாள் தாயார் திருக்கல்யாண வைபவம் ஆகியவையும் முக்கிய திருவிழாக்கள் ஆகும். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் தினந்தோறும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருவாரூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கண்ணமங்கை அமைந்துள்ளது. அங்கு சென்று திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தரும் பக்தவத்சல பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் வாழ்வில் மங்கள நிகழ்வுகள் பெருகும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.